பணிகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் உள்ள சார்பு அணி நிர்வாகிகள் நியமனத்தை முழுமையாக நியமித்து முடிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தலானது வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மே மாதம் இறுதியில் அவரின் கடைசி படத்தின் படப்பிடிப்பு முடிய உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3,50,000 கட்சி பொறுப்புகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3,50,000 கட்சி பொறுப்புகளையும் மே மாதம் இறுதிக்குள் நியமித்து முடிக்க வேண்டும். மேலும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய ஏற்கனவே அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது. பல்வேறு மாவட்டங்களில் இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக 5 மண்டலங்களில் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மண்டலத்தில் கருத்தரங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் 4 மண்டலங்களில் அடுத்து வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த கருத்தரங்கானது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்களையும் இந்த மாத இறுதிக்குள் நியமித்து முடிக்க வேண்டும் என்று விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் 6 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு பொறுப்புகளுக்கு இந்த சார்பு அணிகளுக்கு மாநில பொறுப்பாளர்களும் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களின் அந்த நியமனத்தையும் முடிக்க வேண்டும். இந்த மாத இறுதிக்குள் அனைத்தையும் முடித்து ஜூன் மாதத்திலிருந்து இந்த கட்டமைப்புகளை முழுமையாக முடித்திருக்க வேண்டும் என்று விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நன்றி மகேந்திரன், விரிவான தகவல்களுக்கு. இனி தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக.